வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு. டெல்லியில் விஜயிடம் நடந்த சிபிஐ விசாரணை நிறைவு. மாமல்ல நீர்த்தேக்கத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக ஆட்சியில் அணைகள் கட்டவில்லை என சிலர் பொய் பரப்புவதாக பேச்சு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கால அவகாசம் நீட்டிப்பு. ஜனவரி 30 வரை நீட்டித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியீடு. ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கு பிப்ரவரி 20 ஒத்திவைத்து உத்தரவு. கரூர் வழக்கு தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் நடத்தப்பட்ட சிபிஐ விசாரணை நிறைவு பெற்றது. கரூரில் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கரூரில் முகாமிட்டு சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணையை மேற்கொண்ட நிலையில் தற்போது டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் நேரில் வரவழைத்து விசாரித்து வருகின்றனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் கடந்த 12 விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது வாகனத்தில் நின்று பேசும்போது கூட்ட நெரிசலை பார்க்கவில்லையா, 7 மணி நேரம் தாமதம் ஏன், கூட்ட நெரிசலின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, நெரிசலில் வாகனத்தை முன்னோக்கி செலுத்தியது ஏன் என அதிகாரிகள் விஜயிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் சில கேள்விகளுக்கு விஜய் பதிலளித்த நிலையில் சில கேள்விகளுக்கு அவகாசம் கோரியுள்ளதாகவும் சிலவற்றிற்கு ஆதாரங்கள் கேட்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சுமார் 5.5 மணி நேரம் விஜயிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் மாலை விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. விசாரணை முடிந்து சிபிஐ அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்த விஜய் காரில் இருந்து இறங்கி அங்கிருந்தவர்களை பார்த்து கையசைத்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக பிப்ரவரி 2வது வாரத்தில் இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய சிபிஐ அதிகாரிகள் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக ஆட்சியில் அணைகள் கட்டவில்லை என சிலர் உண்மை தெரிந்தும் பொய் பரப்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் 342.6 கோடி ரூபாயில் நீர்த்தேக்கம் அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 5161 ஏக்கர் பரப்பளவில் 1.6 டிஎம்சி வெள்ள நீரை சேமிக்கும் வகையில் நீர்த்தேக்கம் அமைக்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டிய 6வது நீர்த்தேக்க ஏரிக்கு மாமல்லன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக ஆட்சியில் அணைகளே கட்டப்படவில்லை என அவதூறு பரப்புவதாக குறிப்பிட்ட அவர் திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட அணைகளின் விவரங்களை பட்டியலிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தபின் கடந்த 5 ஆண்டுகளாக மேட்டூர் அணை முழுவதுமாக நிரம்பி வருகிறது. காவிரி படுகை பகுதிகளில் 459 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டதால் கடைமடை வரை உள்ள விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நம்முடைய முத்தமிழிலும் கரை கண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நீர்நிலைகளை காக்கக்கூடிய செயல்பாடுகளையும் நிறைய செஞ்சிருக்கிறார். 1967 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2011 வரை நம்முடைய தமிழ்நாட்டில் 43 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. அதை பட்டியலோடு பெயர்களோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிற்றாறு 1, சிற்றாறு 2, பள்ளம், சோலையாறு, பொன்னியாறு, கருப்பாநிதி 43 நீர்த்தேக்கங்களை உருவாக்கினவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சு நீர்வளம் பெருக்க பல நடவடிக்கைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரோம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஜனவரி 30 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் SIR எனப்படும் தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் இந்திய தேர்தல் ஆணையம் ஈடுபட்டது. தொடர்ந்து கடந்த டிசம்பர் 19 வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் 97,37,832 பேர் நீக்கப்பட்டனர். குறிப்பாக 66 லட்சம் பேர் இடம் மாறி சென்றவர்களாக காட்டப்பட்டு இருந்தது. இதனையடுத்து வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களின் பெயர்களை சேர்ப்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு முகாம்களை நடத்தியது. மேலும் விடுபட்டவர்கள் வாக்காளர்களாக சேர்வதற்கு 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் ஜனவரி 18 இந்த கால அவகாசம் நிறைவடைந்தது. அதன்படி 13.03 லட்சம் பேர் தங்கள் பெயர்களை சேர்க்க விண்ணப்பித்து உள்ளனர். தொடர்ந்து வரும் பிப்ரவரி 17 வரை
இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று இந்திய தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இதனிடையே பெயர் சேர்ப்பதற்கு மேலும் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என அரசியல் கட்சியினர் கோரிக்கை விடுத்த நிலையில் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஜனவரி 30 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவதூறு வழக்கில் ராகுல் காந்தி ஆஜராகாத நிலையில் வழக்கு பிப்ரவரி 20 ஒத்திவைக்கப்பட்டது. அமித்ஷா குறித்து சர்ச்சை கருத்தை தெரிவித்ததாக காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ரேபரேலி எம்பியான ராகுல் காந்தி நீதிமன்றத்தில் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்யவிருந்தார். இருப்பினும் அவர் கேரளத்தில் இருந்ததால் விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என அவரது வழக்கறிஞர் காசி பிரசாத் சுக்லா நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட எம்பி எல்எல்ஏ நீதிமன்ற நீதிபதி சுமம் வர்மா ராகுல் காந்தி நேரில் ஆஜராக இறுதி வாய்ப்பளித்து அடுத்த கட்ட விசாரணையை பிப்ரவரி 20 ஒத்திவைத்தார். வீடுகளுக்கே சென்று மருத்துவ சேவை வழங்கும் திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனை கிராமப்புற சமூக மக்களுக்கு அத்தியாவசியமான மற்றும் முழுமையான மருத்துவ சேவைகளை வழங்கும் சிறந்த நோக்கத்தோடு இந்தியாவின் முதல் மருத்துவ பேருந்தை சிம்ஸ் ஹலோ டாக்டர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் எம்ஆர்எம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர் ஏஎம்வி பிரபாகர ராஜா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மற்றும் சிம்ஸ் மருத்துவமனையின் துணைத் தலைவர் டாக்டர் ராஜு சிவசாமி ஆகியோர் முன்னிலையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவ பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், கிராமப்புறங்களில் மருத்துவ வசதிகள் எளிதாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி இந்த தொற்றா நோய் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்கின்ற வகையில் டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் போன்ற 5 வகை நோய் பாதிப்புகளுக்கு வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவம் பார்ப்பது என்கின்ற ஒரு திட்டத்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் தொடங்கி வைத்தார்கள். இப்படி தொடங்கி வைக்கிற போது மாண்புமிகு முதல்வர் சொன்னது, முதல் பயனாளிக்கு இன்றைக்கு மருந்து பெட்டகத்தை தந்திருக்கிறேன், மிக விரைவில் 1 கோடி பயனாளர்களை இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்றார்கள். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய விருப்பம் 1 கோடி என்கின்ற வகையில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டு இப்பொழுது 2.5 கோடியை அந்த திட்டத்தின் மூலம் மக்கள் 2.5 கோடி பேர் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை பயன்பெற்றிருக்கிறார்கள். கூட்டணி குறித்து பேசினால் அன்புமணி மீதும் பிரதமர் மோடி மீதும் வழக்கு தொடரப் போவதாக பாமக வழக்கறிஞர்கள் எச்சரித்து உள்ளனர். டெல்லி உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி பாமக சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் மற்றும் ரிட் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த பாமக சட்ட ஆலோசகர் அன்புமணி தான் தலைவர் என்றால் அதற்காக கடைசி வரை நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியதே டாக்டர் ஐயா மட்டும்தான். அதனுடைய நிறுவனரும் அவர்தான். தற்பொழுதைய தலைவர், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவரும் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது சில குளறுபடிகள் செய்து, சில சதிகளை செய்து, டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி கட்சி மருத்துவர் அன்புமணியிடம் இருப்பது போலவும், சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது போலவும் ஒரு மாய தோற்றத்தை இங்கே ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். சமீபத்தில் கூட உங்களுக்கெல்லாம் தெரியும், கட்சியினுடைய தலைவராக இல்லாத ஒருவர் தன்னை தலைவர் என்று சொல்லிக்கொண்டு அவரையும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி என்கிற பெயரிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்று சொல்வது என்பது வெட்கக்கேடானது, அவமானமானது. அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ்ஐ சேர்ப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் பேட்டியளித்த அவர், எடப்பாடியும் எம்ஜிஆர் போல் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என தெரிவித்தார். மக்களுடைய மனநிலை கடந்த 5 ஆண்டுகள்ல யார் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, அதுக்கு முன்னால எப்படி எடப்பாடியார் ஆட்சி செஞ்சாரு அப்படின்றதான் பார்ப்பாங்க. அப்படிதான் பார்த்துருக்காங்க. அப்படித்தான் பார்த்து இன்னைக்கு மக்கள் எல்லாம் நாங்க போற இடங்கள்லாம் ஏகோபித்த வரவேற்புல இருக்காங்க.
இவங்களும் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. திமுகவா பரிசுகளை அள்ளி கொடுக்குறாங்க. ஏதோ நான் ஊருக்கும் உறவுக்கும் தெரிஞ்சவனா இருந்தேன். என்னை உலக அறிய செஞ்சவங்க எங்க அம்மா இங்கே சீட்டு கொடுத்து இந்த தூய் மக்கள் தானே என்னை உலக அறிய செஞ்சாங்க. 3 தடவை என்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க. நானும் தடவை அவங்கள தான் நம்பி நிக்கிறேன், நிக்க போறேன். அது அதெல்லாம் சீட்டு கொடுக்கலாம், எங்க பொதுச் செயலாளர் தான் கொடுப்பார். அவர் யாரு பார்த்து யாரு கொடுக்குறாருன்னா நாங்க அதெல்லாம் தலையிட முடியாது. பொதுச் செயலாளர் பார்த்து தான் முடிவு எடுக்கணும். யாரும் நான் தான் இந்த தொகுதியெல்லாம் சொல்ல முடியாது. அதனால என்னுடைய விருப்பத்தை எல்லா 4 தொகுதி நான் மாவட்ட செயலாளர் முறையில கட்டியிருக்கேன். தங்கம் விலை சவரனுக்கு அதிரடியாக 1360 ரூபாய் உயர்ந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து தங்கம் விலை அதன் ஏற்றத்தை சந்தித்து வரும் நிலையில் வாரத்தின் முதல் நாளான இன்றும் அதிரடியாக அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 170 ரூபாய் உயர்ந்து 13,450 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் அதிரடியாக அதிகரித்துள்ளது. அதன்படி வெள்ளியின் விலை கிராமிற்கு 8 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 318 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3,18,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி அமைதி பற்றி சிந்திக்க போவதில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உள்பட 8 போர்களை நிறுத்தியதற்காக தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இருப்பினும் 2025ஆம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சோடாவுக்கு வழங்கப்பட்டது. இந்நிலையில் இனிமேல் அமைதியை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் என்ற கடமை எனக்கு இல்லை என்றும் அமெரிக்காவின் நலனுக்கு எது தேவையோ அதை செய்வதில் கவனம் செலுத்தப் போவதாகவும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு, டெல்லியில் விஜயிடம் நடந்த சிபிஐ விசாரணை நிறைவு. மாமல்ல நீர்த்தேக்கத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக ஆட்சியில் அணைகள் கட்டவில்லை என சிலர் பொய் பரப்புவதாக பேச்சு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கால அவகாசம் நீட்டிப்பு. ஜனவரி 30ஆம் தேதி வரை நீட்டித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியீடு. ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கு பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள பதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.